இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களை இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியிலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விற்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் கூட நல்ல சமாரியனுடைய வாழ்க்கையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். அந்த ஓமையில் வருகிற ஒவ்வொரு கதாபாத்திரங்கள் மூலமாகவும் கர்த்தர் நம்மோடு கூட மிகவும் தெளிவாக பேசிக்கொண்டு வருகிறார். பிரியமானவர்களே, இந்த வாரத்தில் இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்க இருக்கிறதான ஒரு கதாபாத்திரம் என்ன என்று சொன்னால், லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 35வது வசனத்துல ஒரு கதாபாத்திரத்தை நாம் பார்க்கிறோம். மறுநாளில் தானே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்தரத்தான் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமா ஏதாகிலும் இவனுக்காக செலவழிந்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றார். பிரியமானவர்களே, இந்த இடத்துல ஒரு பெயர் சொல்லப்படாத ஒரு கதாபாத்திரத்தை நாம் பார்க்கிறோம். அது யார்? அதுதான் சத்திரத்தான். சத்திரத்தானை ஆண்டவர் இந்த இடத்துல காட்டுகிறார். சத்திரத்தான் கையில நீ இந்த நல்ல சமாரியன், இந்த குற்றுயிராய் கொலையுராய் இருக்கிறதான் இந்த மனிதனை சத்திரத்தானுடைய கையிலே ஒப்பு கொடுக்கிறார். பாருங்க, இந்த 2 நாட்கள் இந்த சமாரியன் அந்த மனிதனோடு கூட தங்கியிருக்கிறான். அவனுக்கு தேவையான காரியங்களை அவன் செய்கிறான், அவனுக்கு ஏற்ற உதவிகளை அவன் செய்கிறான். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையின் கூட இவனுக்கு ஏற்ற துணையாய் உறுதுணையாய் காணப்பட்டது யார்? இந்த சத்திரத்தான். இந்த சத்திரத்தானுடைய பொறுப்பு என்ன? அங்கே வந்து தங்குகிறவர்கள் அவர்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில கூட அவர்கள் வரலாம், ஆனால் அவர்களை பராமரிக்க வேண்டும், அவர்களுக்கு ஏற்ற உதவிகளை செய்ய வேண்டும். இதுதான் இந்த சத்திரத்தானுடைய பொறுப்பாய் கூட காணப்படுகிறது. இப்போது இந்த மனிதன் இவனுக்கு ஒரு பொறுப்பை கொடுக்கிறான். என்ன பொறுப்பு? இவனுக்கு ஏதாவது அதிகமாக செலவழிந்தால் நீ அதை இவனுக்கு செலவு செய், நான் திரும்ப வரும்போது இவனுக்கு கொடுக்கிறேன். அப்படி என்றால் என்ன? நீ எதிர்பார்த்திராதே, நீ உன்னுடைய கைகளிலிருந்து நீ அவனுக்கு செலவு செய், நான் திரும்ப வரும்போது அதற்கான பிரதிபலனை உனக்கு கொடுக்கிறேன். பிரியமானவர்களே, இன்னைக்கு கர்த்தரும் நம்மை பார்த்து இதுதான் சொல்கிறார். இன்னைக்கு திரளான கோடி ஜனங்களே ஆண்டவர் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். ரட்சிக்கப்படாமல் எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறார்கள். இந்த ஜனங்களை கர்த்தர் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார் அல்லவா? இந்த ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக நாம் என்ன செய்கிறோம்? கர்த்தர் நம்மிடத்துல ஒரு பொறுப்பை கொடுத்து போயிருக்கிறார். கர்த்தர் நம்மிடத்துல ஒரு அதிகாரத்தை நமக்கு தந்திருக்கிறார். நீங்கள் உலகம் எங்கும் போய் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திற்குள்ளாக அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறாரே. தெரியுமானவரே, இதற்கு நாம் எவ்வளவு தூரம் முற்பட்டு கொண்டிருக்கிறோம்? யோசித்து பாருங்க. இதற்கு நாம் எவ்வளவு தூரம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம்? இன்னைக்கு மற்ற ஜனங்களை ஆண்டவருக்குள்ளாக வழி நடத்தும்படியாகவும் மற்ற ஜனங்களுக்குள்ளாக ஆண்டவருடைய அன்பை ஊற்றும்படியாகவும் நாம் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோமா? நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோமா? யோசித்து பார்க்க வேண்டும். இந்த சத்திரத்தான் தன்னுடைய பொறுப்பை அவன் ஏற்றுக்கொள்கிறான். கர்த்தர் கொடுத்த அந்த பொறுப்பை அவன் ஏற்றுக்கொள்கிறான். திரும்ப வரும்போது நான் அதை தருவேன் என்று சொல்கிறான். அது ஒருவேளை நிச்சயமாக இருக்கலாம், நிச்சயம் இல்லாததாக கூட காணப்படலாம். ஆனால் இவன் அதை எதிர்பார்க்கவில்லை என்று சொல்கிறான். அவன் கொடுத்த பொறுப்பை அவன் ஏற்றுக்கொண்டு செயல்படுகிறவனாய் கூட காணப்படுகிறான். இன்னைக்கு எத்தனை பேர் இந்த செயல்பாட்டில நாம் இருக்கிறோம்? ஆண்டவர் நம்மிடத்துல வரும்போது அவர் கேள்வி கேட்பாரு, நான் உனக்குள்ளாக ஒரு தாளந்தை கொடுத்தேனே, உனக்குள்ளாக ஒரு பாடுகிற ஒரு தாளந்தை கொடுத்தேனே, உனக்குள்ளாக பிரசங்கிக்கிற ஒரு தாளந்தை கொடுத்தேனே, உனக்குள்ளாக வரங்களை கொடுத்தேனே, மற்றவர்களுக்கு அன்பை எடுத்து சொல்கிறதான காரியங்களை, ஒருவேளை உனக்கு கவுன்சிலிங்கான வரத்தை நான் கொடுத்தேனே, அதை நீ பயன்படுத்தி கொண்டிருக்கிறாயா? எத்தனை பேரை கர்த்தருக்குள்ளாக நீ வழி நடத்தி கொண்டிருக்க? எத்தனை பேரை நான் உனக்காக எல்லா காரியங்களும் நான் செய்திருக்கிறேனே, எனக்காக நீ என்ன செய்தா என்று சொல்லி கர்த்தர் நம்மை பார்த்து கேட்கிறார். இந்த சத்திரக்காரனிடத்திலே கொடுக்கப்பட்ட பொறுப்பை போல நம்முடைய கைகளிலும் கொடுக்கப்பட்ட பொறுப்புக்கு கர்த்தர் கேள்வியை கேட்கிறவராய் கூட காணப்படுவார். பிரியமானவர்களே, அப்போது நான் இவரை ஒன்றுமே செய்ய முடியவில்லை என்ன சொன்னா, இந்த சமாரியன் அவரை காயம் கட்டி அவரோடு கூட இருந்து அவரை அழகா வழி நடத்தும்படியாக வந்திருக்கிறார். இப்போது அந்த ஆத்மாவை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், அந்த ஆத்மாவை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பது நமக்கு மிக மிக அவசியம். யோசித்து பாருங்க, சபையில கர்த்தர் நமக்கு ஒரு ஆத்மாவை கொடுக்கிறார் என்று சொன்னா, இல்ல நாம் போகிற சபையில புதிதாக ஒரு ஆத்மாவை கர்த்தர் கொடுக்கிறார் சொன்னா, அந்த ஆத்மாவுக்கு நம்மால் இயன்ற அளவு அந்த ஆத்மாவுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை வளர்ப்பதற்கு நம்ம பிரயோஜனமா இருக்க வேண்டுமே தவிர, அந்த ஆத்மாவுடைய ஆவிக்குரிய வாழ்வு கீழோங்கி போவதற்கு, தோய்ந்து போவதற்கு நாம் எந்த காரியங்களும் செய்யக்கூடாது. இன்னைக்கு நிறைய நேரத்துல அறியாமனால என்ன நடக்குது? சபைக்குள்ளாக நடக்கிறதான பிரச்சனைகள்னால, சபைக்குள்ளாக நடக்கிறதான கலங்கங்களால புதிதாய் வருகிறதான ஆத்மாக்களுக்குள்ளாக மனதுல ஒரு கிளேசம் உண்டாகிறது, மனதுல ஒரு வருத்தம் உண்டாகிறது. இவர்களே இவ்வளவு சண்டை போட்டு இருக்கிறாங்களே, அப்ப இந்த இடத்துல நம்ம எப்படி இருக்கிறது என்பதாக அவருடைய ஆவிக்குரிய
வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு போவதற்கு பதிலாக கீழோக்கி போகிறதான ஒரு சூழ்நிலை இருக்கிறது பிரியமானவர்களே. இப்ப இன்னைக்கு அப்படிப்பட்டவர்களா இல்லாதபடிக்கு கர்த்தர் நம்மிடத்துல கொடுத்த பொறுப்புகளை உண்மையும் முத்தமுமாய் ஒரு சந்தோஷத்தோடு கூட எல்லாரும் சேர்ந்த ஐக்கியத்தோடு கூட நிறைவேற்றுவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். இதைதான் இந்த சத்தர்தானுடைய வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். இன்னைக்கு நாமும் கூட இந்த சத்தர்தான் கையில கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை போல அவன் உண்மையா நிறைவேற்றினது போல நாமும் நிறைவேற்ற கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்டதான வாழ்க்கை வாழ நம்மை நாமே கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். தேவன்தாமே இந்த வார்த்தைகளின் மூலமாய் நம்ம ஒருவரையும் காத்து வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளில் நீர் பேச சொன்ன உங்களுடைய அன்பின் வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே அப்பா தகப்பனே, இந்த வாரம் முழுவதுமாக நல்ல ஸ்மாரனுடைய வாழ்க்கையிலிருந்து ஒவ்வொரு கதாபாத்திரங்கள் மூலமாய் நீர் எங்களோடு கூட பேசி இருக்கிறீங்க, வழி நடத்திருக்கிறீங்க. உமக்கு கோடி ஸ்தோத்திரம் அப்பா. உங்களுடைய கிருபையுள்ள கரம் எங்களோடு கூட தங்கி இருக்கட்டும் அப்பா. வழி நடத்துங்கப்பா ஆண்டவரே. இந்த சத்திரத்தானை போல நாங்களும் கூட எங்கள் கையில கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை அதிகாரங்களை சரியாக பயன்படுத்திக் கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். உங்களுடைய அன்பின் பாதத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே கூட வாங்க வழி நடத்துங்க. மீட்பர் ரமேஸ்வரன் இடைநேற்று இன்ப நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களை நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன்.